அதுவும் எங்கே நம்மளோட ஃபேவரேட் பிளேஸு கொடைக்கானலுக்கு பண்ண போகிறோம். இதில் நான் உனக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கொடைக்கானல் போய் கம்மி பட்ஜெட்டில் எப்படி சுற்றி காட்டுறது அப்படின்னு உனக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது வரைக்கும் நிறைய பேர் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருப்பானுங்க கொடைக்கானலுக்கு. வந்து இந்த ரெசார்ட்டில் தங்க அந்த ரெசார்ட்டில் தங்க அப்படின்னு சொல்லி கொலாபரேஷன் பண்ணி சொல்லி காட்டிருப்பானுங்க. நம்ம வந்து வெறும் 5000 எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கார் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போய் எப்படி 5000 ரூபாய்க்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வருதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வண்டிக்கு காற்றெல்லாம் செக் பண்ணிவிட்டு திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டால் போதும். நீங்கள் வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம். அது வந்து ஒவ்வொரு காரை பொறுத்து டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து வத்தலகுண்டு டேர்னிங்கை தாண்டினோடனே உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வரும். அதுதான் வந்து கிட்டத்தட்ட இந்த கொடைக்கானலுக்கு வந்து ஒரு என்ட்ரி மாதிரி. எப்போ போனாலுமே ஒரு பேச்சுலராக போனால் கண்டிப்பாக வந்து போலீஸ் செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் கொடைக்கானல் வந்து போலீஸ் செக் பண்ணாமல் தப்பிச்சிருக்கு. ஃபேமிலியாக வந்தால் செக் பண்ண மாட்டாங்க. பசங்களோட எப்போ வந்தாலும் வெறித்தனமாக செக் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ வி ஆர் என்டரிங் இன்டு கொடைக்கானல். வேர்ல்டுலேயே லோ பட்ஜெட்டில் கொடைக்கானல் எப்படி போய் சுற்றி பார்க்கறது காட்ட போகிறோம். நாங்கள் இதே இதுதான் மெயின். திஸ் இஸ் த கேட் ஆஃப் கொடைக்கானல். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸில் கொடைக்கானலில் ரீச் ஆகிடலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 hour ஆகும். ஒரு செகண்ட் கியர்லேயே போனால் போயிடலாம். இதுதான் டம் பாறை. மூடி வச்சிட்டாங்க இதை, அந்த வியூ பாயிண்ட்டை. கொடைக்கானல் வந்தால் இங்கே நின்று ஒரு இளநீ சாப்பிட்டு அப்படியே இந்த வியூவை ரசிச்சுட்டு போக வேண்டியதான். குளிக்கலாம் முடியாது, அப்படியே ஓரமாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு. ஆமாம், அதிநவீன சிகிச்சை, துல்லியமான ஆய்வு என அனைத்து சிறப்பு அம்சங்களுடன் சக்தி சர்க்கரை சிறப்பு மையம், காந்திநகர் மெயின் ரோடு, வத்தலகுண்டு. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் வந்து கொடைக்கானலோட ஒரு என்ட்ரன்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த இடத்துல நின்றுட்டு தான் போவீங்க. இது நாங்கள் வந்து எத்தனையோ வாட்டி சில்வர் ஃபால்ஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி ஊருக்கெலாம் போயிருக்கோம், திண்டுக்கலுக்கு. ஸோ இதை மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் கொடைக்கானலுக்கு போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து ரூமை ரீச் பண்ணிட்டோம். இந்த ரூமோட ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500 பெர் கப்புள்ஸு. ஆக்சுவலாக நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணும்போது தான் உங்களுக்காக வீடியோ எடுத்தோம். பட் இதில் வந்து இந்த ரூமில் வந்து போதுமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒரு 1500க்கு பெர் நைட்டுக்கு ஆக்சுவலாக அவங்க 24 hours கொடுத்தாங்க. நாங்கள் தான் பெர் நைட் மட்டும் இருந்துட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம். அதுக்கு வந்து இந்த ஒரு நல்ல வியூவோட டீசெண்டான ஒரு கிண்டல் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, ஒரு நல்ல வியூ இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரூம் கிடைக்கிறது ரொம்பவே நல்லது தான். இந்த 1500க்கு இந்த ரூம் வந்து ரொம்பவே ஒர்த்து. மக்களே, இதுதான் எங்களோட ரூம் வியூ, பார்த்துக்கோங்க. ஒரு 1500 ரூபா பட்ஜெட்டில் வந்து
இந்த மாதிரி ஒரு வியூ கிடச்சா போதும், நிம்மதியாக நீங்கள் தங்கிட்டு ஊருக்கு போகலாம். ஒன்றும் வேணாம், இந்த மாதிரி ஒரு டிவி, இந்த மாதிரி ஒரு ரூமு, அந்த மாதிரி ஒரு வியூ, இந்த வியூவிலே ஒரு படம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போனால் போதும். இந்த கொடைக்கானல் சுற்றி பார்க்குறது இதெல்லாம் நீ போய் சுற்றி பார்த்துக்க, எனக்கு இதுதான் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எடுத்தவுடனே ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரோஸ் கார்டன். அது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வரும். அங்கே வந்து ஒரு 20 ரூபாய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா உள்ளே போய் நிறைய ரோஸு, அந்த கார்டன், அப்புறம் ஒரு பெரிய வாக்கிங் போகலாம். அங்கே சீசன் அப்போ போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பூவாக இருக்கும். நாங்கள் வந்து ஆஃப் சீசனில் போனதுனால கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் தனிமையாக இருந்துச்சு. அதே சமயம் நல்ல கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு. எவ்வளோக்கு அது? 40 ரூபா. தம்பி உங்களுக்கு தம்பி எத்தனையா இன்னைக்கு? பிரியா உனக்கு வேணுமா? 2. வேறு தக்காளி சாதம். என்னதான் நம்ம வந்து கொடைக்கானலுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு இங்கே சுற்றி பார்க்க வந்தாலும் பைன் ஃபாரஸ்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற சுகம் வருமா? வராது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஹில் டாப் வியூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மத்தியானம் வந்து பைன் ஃபாரஸ்ட் பக்கத்தில் உட்காந்து ஒரு நல்ல சூடான தக்காளி சாதம் சாப்பிட்டு அப்படியே இந்த பைன் ஃபாரஸ்ட்டையும் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஆரம்பத்தில் இங்கே அவ்வளோவா கூட்டம் இருக்காது, ஆனால் இங்கே இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க, செம்ம கூட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லே ஃபேமஸான இடம், நம்ம தலைவர் வந்து நடித்த குணா பாறைக்கு தான் வந்தோம். இப்போ வந்து ஆரம்பத்தில் குணா பாறை வந்து ரொம்ப கிட்டத்தில் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஹைட்லலாம் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வச்சு மேலேருந்து பார்க்குற மாதிரிலாம் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இங்கே இறங்கி போய் தான் குணா பட ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்மளை 20 வருஷம் நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க வந்தது வந்து இந்த ஹில் பீக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க வந்தோம். இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து ஒரு அமௌண்ட்டு பெர் ஹெட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்பலாம் அதிகமாக இல்லை, ஒரு 20 rupees, 10 rupees, 30 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு 7 to 8 பிளேஸ் இருக்குன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 200-300 தான் ஆகும். அது வந்து கண்டிப்பாக நம்ம டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே விடுவாங்க. ப்ளஸ் கேமரா அந்த சார்ஜஸ்லாம் வேறு இருக்குது. அது ஷூட் பண்ணோன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். இதுதான் சூசைட் பாயிண்ட். இங்கே இருந்தால் காதலர்கள்லாம் குதிச்சு சாவாங்க, மனைவிகளும் சாவாங்க. ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும். இது ஒரு ஃபால்ஸுன்னு சொல்லி அட்ராக்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சாங்க. இந்த இடத்துல அவ்வளோவா நிற்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு இதை வந்து பார்க்க வரும்போது நிறையா பேர் வந்து இதை வாங்க அதை வாங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக கூகர்ஸ் வாக் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
கொடைக்கானல் சிட்டி. ஸோ ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு பைனாக்குலர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து சிட்டியை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பைனாக்குலர் என்ன பண்ணுச்சுன்னு நீங்களே பாருங்கள். சத்தியமாக சொல்கிறது ஒன்றுமே தெரியல. 5 ரூபாய்க்கு தந்தோம். என்ன தெரியுமா, உங்கள் அப்பா வீடு தெரியும். ஸோ வந்து இதோட ஒரு டே 1 முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஸோ இதுதான் நேராக குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் வந்துடுங்க. அங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க வியூலாம் ரசிச்சுட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிரைன் பார்க்கும் போட்டிங்கும் போகிறதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். ஆக்சுவலாக நம்ம நேற்றே வந்து 6 to 7 பிளேசஸ் பார்த்துட்டோம். இப்போ இது 8 மீதி இருக்கிறது 2-3 பிளேஸ், மொத்தமே 10 பிளேசஸ் தான் இருக்கும் கொடைக்கானலில் மெயினாக பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இதுதான் அந்த குறிஞ்சி விருட்சகம், குறிஞ்சி செடி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும் போல். அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே அடுத்து முட்டை சோறு. ஸோ வந்து எங்களுக்கு இந்த சுற்றுலாக்கான பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5000 தான் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு பெட்ரோலுக்கு வந்து ஒரு 2000, ரூம் சார்ஜ் வந்து ஒரு 1500, அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து ஒரு 500 மேக்ஸிமம் சின்ன கடையில் சாப்பிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டு, அந்த ஒவ்வொரு பிளேஸை பார்க்குறதுக்கான டிக்கெட்டுக்கு வந்து ஒரு 500, அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஒரு 500. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 5000ல் திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டூரை வந்து நீங்கள் வந்து தனிமையாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு ஜான் 15லேருந்து ஃபெப் எண்டுக்குள்ளே வாங்க. ஃபெப்புக்கு மேலே போயிட்டிங்கனாலே டூரிஸ்ட்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த கூட்டமாக இருக்கணும், நிறையா ஆட்களோடு போகணுன்னா நீங்கள் அந்த டயத்தில் வாங்க, ஏப்ரல் மேல. அப்படி இல்லைன்னா ஜான் 15லேருந்து ஜான் 31 வரைக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான கொடைக்கானலை பார்ப்பீங்க. அனுபவித்து சொல்கிறேன்.